வெல்கம் டு ஸ்மைல் கிளாஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய ஆசிரியர் குறிப்பில் ஜெயகாந்தன் அப்படிங்கிறவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜெயகாந்தனுடைய படைப்புகளில் திரைப்படமாக மாற்றி அந்த கவிதைகள், புதினங்கள் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கதைகள் எல்லாத்தையுமே திரைப்படமாக மாற்றி கொண்டு வந்ததை மட்டும்தான் பார்க்க போகிறோம். திரைப்படமாக என்னென்ன படைப்புகள் இருந்திருக்குன்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான். இந்த 5 படைப்புகளும் தான் திரைப்படமாக மாற்றப்பட்ட படைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள், சில நேரங்களில் சில மனிதர்கள்னால் இது ஈஸியானதான் ஞாபகம் வச்சுக்கிறது. ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான். இதுதான் ஜெயகாந்தனுடைய படைப்புகளில் திரைப்படமான படைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயகாந்தன் என்னென்ன விருதுகள் வாங்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜெயகாந்தனோட விருதுகள் எல்லாமே ரொம்ப பெருமைக்குரியதாக தான் இருக்கும். அவருடைய விருதுகள் குடியரசுத் தலைவர் விருது அப்படின்னு வாங்கியிருக்காங்க. எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா, அவருடைய படைப்பு திரைப்படமாக மாற்றப்பட்டு அது நல்லபடியாக இருந்ததுனால உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக குடியரசுத் தலைவர் விருது கிடைத்தது. சாகித்ய அகாதமி விருது எதுக்கு கிடைத்ததுன்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற அந்த புதினத்தை தான் திரைப்படமாக மாற்றினாங்க. அதுக்கு சாகித்ய அகாதமி விருது அப்படிங்கிறது கிடைச்சது. நெக்ஸ்ட்டு இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிற ஒரு இதுக்காக சோவியத் நாட்டு விருது அப்படிங்கிறது கிடைச்சது. எதுனா இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிற ஒன்றுக்காக அதாவது சோவியத் நாட்டு விருது அப்படிங்கிற ஒன்று அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஞானபீட விருது, தாமரை திரு விருது அப்படிங்கிறதும் கிடைச்சது. யானது ஞானபீட விருது, தாமரை திரு விருது அப்படிங்கிற இந்த மாதிரி படைப்புகள் நல்லா இருந்ததுக்காக இந்த மாதிரி விருதுகளும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது விருதுகள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுமா, குடியரசுத் தலைவர் விருது, சாகித்ய அகாதமி விருது, இது ரெண்டுமே திரைப்படமாக வந்ததுக்கு தான் கொடுத்துருக்காங்க. உன்னை போல் ஒருவன், சில நேரங்களில் சில மனிதர்கள். சோவியத் நாட்டு விருது எதுக்கு கிடச்சிருக்குன்னா, இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் சோவியத் அப்படின்னாவே ஒரு ஃபாரின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிறத நான் வச்சுக்கேன். இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிறதுக்கு தான் சோவியத் நாட்டு விருது அப்படிங்கிறது கிடைச்சது. அது மாதிரி ஞானபீட விருது, தாமரை திரு விருது அப்படிங்கிற இது ரெண்டுமே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுதான் ஜெயகாந்தனுடைய விருதுகள் பற்றி நமக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.